அன்பானவர்களே, இந்த வேளையிலே தழும்புகள் குறித்து 2 வசனங்கள் கூறுகின்ற 2 அருமையான கருத்துக்களை நாம் தியானித்து அதிலிருந்து நாம் தேவ சமூகத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது காயத்தின் தழும்புகள், உள்ளத்திலே உரைக்கின்ற அடிகள். இது பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும் அப்படி சொல்லியிருக்கு. இந்த இடத்தில் நமக்காகவும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். நாம் பொல்லாதவர்களா என்று நினைக்காமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதா இயேசு கிறிஸ்துவே சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுதுன்னு சொன்னாரே. அதனால நம்ம எல்லாருக்கும் இதை எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், பல வேளைகளில் நம்முடைய வாழ்வில் உண்டான காயங்கள், அதன் தழும்புகள், நாம் பட்ட அடிகள், அதன் நினைவுகள், இவைகள் நமது வாழ்வில் பல வேளைகளில் நம்மை வருத்தப்படுத்துகிறதாக காணப்படும். ஆனால் அதை நல்ல ஒரு நிலைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். என்னை அது அழுக்கற துடைக்கும், என்னை இன்னும் அது சுத்திகரிக்கும் என்ற அந்த நல்ல சென்ஸில் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நம் வாழ்வுக்கு ரொம்ப பிரயோஜனமாக காணப்படும். பல வேளையில் சரீரத்திலே என்றைக்கோ பட்ட அடி, காயம், அதெல்லாம் சரியாகி காலங்கள் போயிடுச்சு. ஆனால் திடீர்னு அதோடைய தழும்பை பார்த்த உடனே அந்த முழு சம்பவமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போது அது சம்பந்தமாய் சில சிந்தனைகள் நமக்குள் எழும்பும். சரீரத்தில் வலிக்காது, அந்த வலியெல்லாம் தீர்ந்து விட்டது, காயம் ஆறிவிட்டது, குணமாகிவிட்டது. ஆனால் அந்த தழும்பு இருக்கிறது, அது நினைவூட்டும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நாம் சந்தித்திருப்போம். அந்த காயம் பட்டது எதனால்? ஒரு விபத்தினால் ஏற்பட்டது. அப்போ இந்த தழும்பை பார்க்கும் பொழுதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்திருந்தாலும் கூட அந்த நினைவு நம்மை ஒரு விதமாக எண்ணங்களுக்குள் கொண்டு போய்விடும். சிலது அடிபட்டிருக்கலாம், யாரோ நம்மை தாக்கி இருப்பார்கள். அப்போ அந்த நினைவு வந்தால் பல சிந்தனைகளை கிளறி விட்டு விடும். ஓ, இவன் என்ன இப்படி பண்ணிட்டானே, அவன் ஆளு வச்சு எப்படி பண்ணினானே என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் வேதனை கிளப்பி விட்டுரும், இன்னொரு பக்கம் திடீர்னு வைராக்கி எழும்பிடும். அப்படியெல்லாம் பல சூழ்நிலைகள் உண்டாகிவிடும். இப்போ தழும்பு என்பது லேசான விஷயம் அல்ல. தழும்பு பல கிரியைகளை பலகாலம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தழும்புக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாதிரி பல இதுகளை அது கிளப்பி விடுது. வருத்தமான சிந்தனை, சோர்ந்து போகக்கூடிய சிந்தனை, அல்லது வெகுண்டு எழக்கூடிய தூண்டி விடுகிற சிந்தனை, இப்படியெல்லாம் வருகிறது. அதாவது அதே வேளையிலே இந்த காயத்தின் தழும்புகள், இந்த அடிகள், இதனுடைய அந்த நினைவு வரும் பொழுது நம்முடைய சுத்திகரிப்புக்காக அதை எடுத்துக்கொள்வோமாக. அல்லேலூயா. அது நமக்கு வெற்றி. அந்த தழும்பு இருக்கிற வரைக்கும், அதை நம்ம பார்க்குற வரைக்கும் நம்மை அது கொஞ்சம் கூட சுத்திகரிக்கும் என்றால் அது நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு பிரயோஜனம். அல்லேலூயா. ஸோ அந்த சென்ஸில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இதே போல மனதில் காயங்கள் உண்டு. சரீரத்தில் மட்டுமல்ல, மனதில் காயங்கள், அதனுடைய வடுக்கள் மாறாதவைகளாக இருக்கிறது. சில வேளை என்னைக்கோ நடந்திருக்கும், அந்த ஆளை பார்த்த உடனே அது தூண்டப்பட்டுரும், அந்த இடத்துக்கு போன உடனே அது தூண்டப்பட்டுரும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் நம்ம கடந்து வரும் பொழுது அது தூண்டப்பட்டுரும். அப்போ அதே இப்போ நான் சொன்ன சரீரத்தின் தழும்புகளினால் வரக்கூடிய எஃபெக்ட் எல்லாம் அதுலேயும் வரும், மனதிலையும் வரும். அதுவும் சில வேளை நம்மளை வருத்தப்படுத்தி விடும், சில வேளை எரிச்சல், பகை, வைராக்கியம்னு டக்குன்னு தூண்டி விட்டுரும். அப்படியெல்லாம் இருக்கும். அந்த காயங்களும் அந்த தழும்புகள் நம்முடைய நினைவில் வரும் பொழுதெல்லாம் அதையும் நம்முடைய சுத்திகரிப்புக்கு நேராக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஸோ எந்த காயங்கள்,
அந்த காயங்களுடைய அந்த நினைவுகள், வடுக்கள், தழும்புகள், இதை நம்ம ஒரு பிரயோஜனமாய் மாற்றிக்கொள்வது நம் வாழ்வுக்கு ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ என்ன செய்யணும்? இந்த மாதிரி சரீரத்தின் தழும்புகளோ மனதில் உண்டாயிருக்கிற அந்த வடுக்களோ இது திரும்ப நினைவில் வரும் பொழுது நாம் எவன் செய்தான், யார் செய்தா, அவன் செய்தான், இவன் செய்தான், அந்த மாதிரி போகாம, ஐயோ இப்படி செஞ்சு போட்டாங்களே அந்த மாதிரி போகாம இந்த ரெண்டையும் விட்டுக்கிட்டு நான் இதில் என்ன கற்றுக்கொண்டேன், அன்றைக்கு எனக்கு இப்படி ஒன்று நடந்தது, நான் இதில் என்ன கற்றுக்கொண்டேன், இனி அப்படி ஒன்று நடக்காம இருக்க நான் எப்படி வாழணும், இந்த சிந்தனை, இந்த கேள்விகள் நமக்குள் வந்துருச்சுன்னா என்னைக்கோ பட்ட அடியின் காயம் காலமெல்லாம் நமக்கு உதவிகரமாகவே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனை பேர் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரியல. நம்ம ஆத்திரத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம், சோர்ந்து போறதுக்கு, வாடி போறதுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். ஆனா இதை வரும்போது அந்த பழைய இதை நினைக்கும் பொழுது ஒரு பாடம், நமக்கு ஒரு பாடம். அந்த பாடத்தை நாம் நல்லா கற்று தேறி அதில் இனி ஃபெயில் ஆகாமல் இருக்க கற்றுக்கொள்ளணும். தமிழ்ல சாதா வழக்கத்தில் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். ஏன்னா நல்ல மாடுன்னா அது ஒரு சூடுலே படிச்சுக்கிடுது, இன்னி இப்படி ஒரு சூடு நான் வாங்கக்கூடாது, அப்போ நான் இதை செய்யக்கூடாது என்று அது படித்து கொள்ளுறதுனால தான் அதுக்கு நல்ல மாடுன்னு சொல்லியிருக்கு. கெட்ட மாடு என்ன செய்யும், சும்மா சூடு வாங்கிக்கிட்டே இருக்கும். இது சில வேளை நம்ம வாழ்க்கையில் சில இடங்கள் அப்படி இருக்கு. அப்படியே திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வருதே, திரும்ப திரும்ப பாதிக்கப்படுறோமே, வேதனைப்படுகிறோமே. ஏன்னா நம்ம அந்த இடத்துல திருந்தல, பாடம் படிக்கல. அதை நம்முடைய சுத்திகரிப்புக்காக அழுக்கிற துடைக்கிற, அந்த வசனம் சொல்ற மாதிரி அழுக்கிற துடைக்கணும், நல்ல கரெக்ஷன் உண்டாகணும், சுத்திகரிப்பு உண்டாகணும். அதுக்கு எதுவா நம்ம அதை பூர்ணமாக எடுத்துக்கிடலை. ஸோ அதை எடுத்துக்கொள்வோம், அப்படி நாம் கற்றுக்கொள்வோம். அப்போ நிறைய பிரயோஜனம் அதில் உண்டாகும் நமக்கு. அதை ஒவ்வொரு தடவை அது நினைவு வரும் பொழுது, அன்னைக்கு நான் அப்படி ஒரு வார்த்தை பேசினது தான் அவன் கையை நீட்டினான், அப்போ இனி நமக்கு அந்த வார்த்தையை அடக்கி வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அது நமக்கு நல்ல பாடம் தானே, நமக்கு நல்ல திருத்தம் தானே, நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு சுத்திகரிப்பு தானே, அது நமக்கு எவ்வளோ பிரயோஜனம். அல்லேலூயா. இதே மாதிரி பல விஷயம் இருக்கும். அங்கே போய் நான் தலையிட்டு இருக்கக்கூடாது, அவசியம் இல்லாமல் தலையிட்டேன், கடைசியில் எனக்கு அது காயமாக வேதனையாக மாறிடுச்சு. இனி நான் ஞானமாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காரியத்தை போய் இடப்பட்டேன், செஞ்சேன், வச்சேன். அப்படியெல்லாம் நம்ம பாடங்கள், அந்த பாடங்களை அடிக்கடி நினைப்பது நல்லது. ஆனால் கண்டிப்பாக அதன் மூலம் எழும்புகிற பகை, எரிச்சல், விரோதம், கோபம், வைராக்கியம், ஆத்திரம், அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதே போல் தளர்ந்து, சோர்ந்து, வாடி, வதங்கி அப்படியும் இடம் கொடுக்கக்கூடாது. இது ரெண்டும் நமக்கு தீமையான காரியங்கள். ஆனால் நல்ல விவேகமாக அதை நல்ல முறையில் சிந்திச்சு, இனி இந்த தப்பு என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, இனி இது மாதிரி ஒரு ஆபத்தில், கண்ணியில் நான் சிக்கக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு நல்ல சிந்தனையோடு நாம் எழும்புவோம். அப்பொழுது ஒவ்வொரு காயங்களும், நம்முடைய சரித்திரத்தில் நிறைய காயங்கள் உண்டு, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டது உண்டு, குடும்பமாக பட்ட வேதனைகள் உண்டு, ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடும் பொழுது அதில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த குழுவினர் பட்ட கஷ்டங்கள், சபையாக பட்ட கஷ்டங்கள் என்று பல்வேறு நிலைகள் உண்டு. எல்லா காயங்களின் தழும்புகளும் நம்மை அழுக்கிற, துடைக்கிற ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுத்தப்படட்டும். அப்போ பல காலமாக உங்களுக்கு சிலருக்கு சில கவலை வாட்டலாம், அதுல இருந்தெல்லாம் இன்றைக்கு ஜெபத்தில் நமக்கு விடுதலை வரணும். அல்லேலூயா. இயேசு விடுதலை தருவார். எந்த காயத்தின் தழும்புகள் நம்மை வாட்டி வதைத்து நம்மளை கட்டி போட்டிருக்கு, எழும்ப விட மாட்டேங்குது, நம்மளை ஓரளவுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு விடுதலையே வரல, அது ஒரு கயர் வச்சு அல்ல சங்கிலி வச்சு கட்டி போட்டது போல அந்த இடத்துக்கு மேலே ஒரு விடுதலையாக ஒரு சிந்தனை கூட எழும்ப மாட்டேங்கு, ஒரு செயல் கூட வரமாட்டேங்கு, ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்கு. நமக்கு கிடைத்த அபிஷேகமும் அதுக்குள்ளேயே நம்ம கட்டி போட்டு வச்சுருக்கோம், விடுதலை வரமாட்டேங்குது. ஒரு பாடல், ஒரு துதி, ஒரு ஆராதனை, எதுலையுமே விடுதலை வரல. ஏன்னா இப்படிப்பட்ட என்னைக்கோ நடந்த ஒரு சம்பவம், அது உண்டாக்குன காயம், அதனுடைய தழும்பு இன்னைக்கு இருந்து வாட்டி வதைத்து கட்டி போட்டிருக்கிறது.
அதங்க மாறும் பொழுது அது நல்ல காரியத்துக்காக நான் சுத்திகரிக்கப்படணும், இனி திரும்ப திரும்ப அடிக்கப்படாமல் பாதுகாக்கப்படணும், திரும்ப திரும்ப அந்த குழியில் போய் விழக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் அதை எடுத்துக்கொண்டால் நாம் இழந்து போன விடுதலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிமை நமக்கு திரும்ப வரும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிறதையே நம்ம அடக்கி இது மாதிரி கட்டி போட்டிருக்கோம். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும் பொழுது நமக்குள்ள இருந்தே ஊற்றுகள் புறப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா. அதே வசனம் 1 பேதுரு 2:24 பார்க்கும் பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை இயேசுவின் தழும்பு. முதல்ல நம்முடைய தழும்புகளை பற்றி பேசணும். இப்போ இயேசுவின் தழும்புகள், இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகள், சிலுவையில் அவர் பட்ட அடிகள், ஆணி துளைத்த காயங்கள், அந்த இது சவுக்கினால் அடித்த பயங்கர காயங்கள், இதெல்லாம் காயங்கள், தாடி முடிய பிடிச்சி இழுத்து தலையில முட்கிரீடம் வைத்து அடித்தது என்று தலை முதல் பாதம் வரை காயங்கள். இந்த காயங்களுடைய தழும்புகள், காயங்கள் அன்றைக்கு இயேசு அந்த சரீரத்திலே மரணம் அடைந்ததோடு முடிஞ்சு போச்சு. ஆனா அவர் திரும்ப என்ன பண்றாரு, உயிரோடு எழும்பி வரும் பொழுது அதே சரீரம் மறுரூபம் அடைந்து மகிமையின் சரீரத்தோடு வர்றார். அப்போ சொல்ல, தோமா கையப்பார், என்னுடைய காயத்தினால் உண்டான தழும்புகளை பார், தொட்டுப்பார். பாருங்க, காயம் மாறிவிட்டது, அது அந்த மரணத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் தழும்பு இருக்கிறது, அதான் அந்த நினைவுகள். சரீரத்தில் தழும்பு, மனதில் நினைவுகள். அப்போ இது காலமெல்லாம் உங்களுக்காக உங்களுடைய சுகத்துக்காக நான் தழும்புகளை ஏற்றிருக்கிறேன். அல்லேலூயா. அதான் இயேசு நமக்கு சொல்லுகிற நற்செய்தி. ஆகவே அந்த இயேசுவின் தழும்புகளை நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய தைரியம் வரணும். இதனால் என் சரீரத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு அல்லேலூயா சத்தமாக. பாருங்கள், நமக்கு ஆண்டவர் இயேசு தன்னுடைய சரீரம் அடிக்கப்பட, கிழிக்கப்பட, குத்தப்பட ஒப்பு கொடுத்தபடியினால் அவருடைய காயங்களாலும் அவர் ஏற்றுக்கொண்ட அந்த தழும்புகளாலும் இன்றைக்கும் நமக்கு சுகம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிடைத்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கே குணமாக்கிட்டார், அதுக்கான கிரியை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அது எஃபெக்டிவாக தான் இருக்கு. நான் முதல் இதில் சொன்னேன், நம்முடைய தழும்புக்கே இவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. இயேசுவின் தழும்புகளுக்கு அத்தனை வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அந்த தழும்புகள் நம்மை குணமாக்கி கொண்டே இருக்கிறது. ஆகவே சரீர கஷ்டத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு, வியாதி தாக்கி கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கர்த்தர் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எனக்காக தழும்புகள் ஏற்றார். கையில பிரச்சனையா, அவர் கையில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட காயத்தின் தழும்பு. எதுக்கு? என்னை சுகமாக்க. அல்லேலூயா. தலையில பிரச்சனையா, அவருடைய தழும்புகளை நினைச்சு பாருங்க. காலில் பிரச்சனையா, அவருடைய தழும்புகளை நினைச்சு பாருங்க. இருதயத்தில், லங்ஸில், லிவரில் எல்லாம் பிரச்சனையா, அவர் இதில் விழாவில் ஈட்டி எடுத்து குத்துனானே, அதை நினைச்சு பாருங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். முதுகு பிரச்சனையா, எலும்பு பிரச்சனையா, நரம்பு பிரச்சனையா, தசைகளில் பிரச்சனையா, மூட்டுகளில் பிரச்சனையா, எத்தனை கசை அடித்து அவருடைய முதுகை உழுத நிலம் போல கீறி போட்டார்களே, நினைத்து பாருங்கள். முழுவதும் தழும்புகள் தான். அந்த தழும்புகளால் நாம் சுகம் சத்தமா ஆனோம். அல்லேலூயா. சுகமானோம். அதை விசுவாசிப்போம். அதை கர்த்தர் கையில் இருந்து பெற்றுக்கொள்வோம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த காயத்தின் தழும்புகள், இயேசுவின் காயத்தின் தழும்புகள் பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறது. நமக்கு நோயை குணமாக்கணும்னு சொன்னா அது காரணமான பாவத்தை மன்னிக்கிற
ஒரு கிரியை அவர் சிலுவையில் செஞ்சு முடிச்சார். இந்த பாவத்துக்கு தண்டனையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த பாவ மன்னிப்பை நமக்காக சம்பாதித்தார். அந்த பாவ மன்னிப்பின் அடிப்படையிலே நமக்கு சுகத்தையும் சம்பாதித்தார். அல்லேலூயா. ஆனபடியினால் நாம் சுகத்தை இயேசுவின் கரத்திலிருந்து எப்பொழுதும் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் வியாதியோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண போறோம். முதலாவது நம்முடைய சுத்திகரிப்புக்காகவும், இரண்டாவது நம்முடைய சுகத்துக்காகவும் கர்த்தர் பாதத்திலே மன்றாடி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் ஜெபத்திற்கு ஆயத்தமாவோம். நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரங்கள் செலுத்தி உள்ளத்தை திறந்து சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் தியானத்தில் எடுத்து நாம் மனம் திறந்து அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுத்திகரிப்பை தருவார், சுகத்தையும் தருவார். அல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நல்லா எல்லாருடைய வாயிலிருந்தும் சத்தங்கள் வரட்டும், ஜெப சத்தம் எழும்பட்டும், விண்ணப்பங்கள் புறப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. 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 எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய திருக்குமாரனை எங்களுக்காய் உலகத்தில் அனுப்பினது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை பாக்கியம், அவர் சந்தித்த மரணம் எங்களுக்கு பாக்கியம், அவருடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு பாக்கியம், அவருடைய அந்த மாம்ச சரீரத்தில் பட்ட பாடுகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பாக்கியம். ஹல்லேலூயா. 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்கள் சரீரங்களிலே ஆண்டவரே பல தழும்புகள் இருக்கிறது தகப்பனே. எங்கள் மனதுக்குள்ளே பல வடுக்கள் இருக்கிறது தகப்பனே. அதற்காக உங்க பாதத்தில் நாங்கள் இப்பொழுது மனம் திறந்து மன்றாடுகிறோம் ஐயா. எல்லாரும் மனம் தரவுங்க. மனம் திறந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு முதலாவது உள்ளத்துக்குள்ளே ஒரு குணமாகுதல் வரும், வாழ்க்கையில் ஒரு குணமாகுதல் வரும், திருத்தம் வரும். ஹல்லேலூயா. 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 எங்கள் தகப்பனே, இதோ நாங்கள் அந்த வசனத்தின் அடிப்படையிலே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நாங்கள் அழுக்கற சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்காக உங்க பாதத்தை அண்டுகிறோம் தகப்பனே. எத்தனையோ காயங்களை வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. சிலது சரீரத்தில் கூட இன்னும் தழும்புகளாய் கிடக்கிறதப்பா. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் பல்வேறு நினைவுகள் வருகிறது தகப்பனே. அன்பின் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நினைவுகளில் ஆத்திரம் கொள்ளாதபடி, பாவம் செய்யாதபடி, அந்த நினைவுகளால் சோர்ந்து தளர்ந்து நாங்களே கட்டப்பட்டு போகாதபடி என் தகப்பனே அப்படிப்பட்ட காரியங்களை எங்களை விட்டு மாற்றும்படி ஜெபிக்கிறோம், மாற்றும்படி ஜெபிக்கிறோம். கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. அப்படிப்பட்ட கட்டுகள் உள்ளவர்கள் அநேகர் உண்டு. அவர்களுக்கு இயேசு இந்த வேளையில் விடுதலை தருவார், விடுதலை தருவார், விடுதலை தருவார். நல்லா மனம் திறந்து பேசுங்க. ஆமென். அப்படி குறிப்பிட்ட விஷயங்கள் நினைவுக்கு வந்தா அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. ஆமென். ஹல்லேலூயா. என் சரீரத்தில் இந்த தழும்பு நான் நினைக்கும் பொழுதெல்லாம், பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமா என் சிந்தனை போகுதப்பா, என் உணர்ச்சி பட்டுன்னு எழும்புதப்பா. அதிலிருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை தாங்கப்பா. நீங்க மன்னிச்சது போல நானும் மன்னிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா. 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 மனதிலே உண்டாயிருக்கிற வடுக்கள், சிலருடைய வார்த்தையினால், சிலருடைய செய்கையினால், சிலர் எங்களை வித்தியாசமாய் நடத்தினபடியினால் அப்பா உண்டான பயங்கரமான அந்த வடுக்கள் இன்னும் மாறவில்லையப்பா. அதை மாற்றி தாரும். இரத்தத்தால் எங்கள் சிந்தனையை கழுவும் கழுவும் கழுவும். சுத்திகரியும் சுத்திகரியும் சுத்திகரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தின் தழும்புகளோ, இந்த உரைக்க அடிக்கப்பட்ட அடியின் காயத்தின் வடுக்களோ எங்களை பாவம் செய்ய பண்ணக்கூடாது தகப்பனே. ஆமென். அப்படிப்பட்ட சிந்தைகளும் உணர்ச்சிகளும் எங்களிடத்திலிருந்து கிளம்ப கூடாது கர்த்தாவே. அப்போ எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு ஒரு நல்ல சுபாவத்தை தர வேண்டுமே, நல்ல உணர்ச்சி கட்டுப்பாட்டை தர வேண்டுமே. அந்த மாதிரி திடீரென்று ஒரு இமைப்பொழுதிலே உணர்ச்சி எங்கேயோ போய்விடுகிறது, சிந்தனை எங்கேயோ போய்விடுகிறது. சில வேளை எங்களுடைய சந்தோஷத்தை அது ஒரு நிமிஷத்தில் எடுத்து போடுகிறதப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் அது எடுத்து போடுகிறது தகப்பனே.
கர்த்தர் அந்த கிரியைகளை மாற்றணுமே, 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 மாற்றணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அந்த பழைய காயங்கள், பழைய காரியங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் என்ன தவறு பண்ணினேன், அதை நான் திரும்ப செய்யக்கூடாது என்கிற விழிப்புணர்வு எப்பொழுதும் எனக்குள் வரும்படி ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் உண்மையாய் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரியை உண்டாகும். நான் அழுக்கற சுத்திகரிக்கப்படணுமே, அழுக்கற நான் சுத்திகரிக்கப்படணுமே. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எப்பொழுதும் அது என்னை அழுக்கற துடைத்து சுத்திகரிப்பதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு பலமான சுத்திகரிப்பின் கிரியை எங்களுக்குள் எப்பொழுதும் உண்டாகட்டும். ஒரு அடிப்பட்டது திரும்பவும் நாங்கள் அதே அடியை படக்கூடாதப்பா. ஒரு குழியில் விழுந்து எழும்புனோமா திரும்ப அதே குழியில் விழக்கூடாதப்பா. ஒரு கண்ணியில் காலை விட்டோமா திரும்பியும் கொண்டு அதே மாதிரி கண்ணிகளில் காலை விடக்கூடாது தகப்பனே. ஞானம் தாங்கப்பா, விவேகம் தாங்கப்பா, புரிந்து கொள்ளுதலை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவள் எல்லாரும் இந்த வேளையிலே விடுதலை கொடுக்கணுமே, விடுதலை கொடுக்கணுமே. ஆண்டவரே, எங்கள் குற்றம் குறைகளை முற்றிலுமா எங்களை விட்டு அகற்றணுமே. எங்கள் ஆத்துமாவை சுத்திகரிக்கணுமே, சுத்திகரிக்கணுமே, சுத்திகரிக்கணுமே. ஊக்கமாக ஜெபம் அநேகர் ஜெபிக்கிறீர்கள், ஆனால் ஒரு ஊக்கமான ஜெபம் தெரியவில்லை. சுத்திகரிப்புக்காக எவ்வளவு ஊக்கமாய் ஜெபிக்கிறீர்களோ அது உங்களுக்கு நித்திய பிரயோஜனம், நித்திய பிரயோஜனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அப்படியே கிரியை செய்யுங்க, அப்படியே கிரியை செய்யுங்க. எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக, ஆமீன், விவேகமுள்ள பிள்ளைகளாக, ஆமீன், பேதைகளை போல நெடுக போய் தண்டிக்கப்படுகிற அனுபவங்கள் இல்லாதபடிக்கு விவேகமாய் தீமைக்கு ஒதுங்கி ஆபத்துக்கு விலகி நடக்கத்தக்கதாய் கர்த்தர் விசேஷித்த ஞானமும் கிருபையும் நல் உணர்வுகளும் எங்களுக்கு எப்பொழுதும் தந்து நடத்துவீராக. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்கும் எங்களை சேர்ந்த யாவருக்கும் இந்த கிருபையை கட்டளையிடணுமே, கட்டளையிட வேண்டுமே, கட்டளையிட வேண்டுமே. அந்த நினைவு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் கற்ற பாடத்தை நினைத்துமை ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய், ஆமேன், முன்னெச்சரிப்போடு வாழத்தக்கதாய் விசேஷித்த ஒரு கிருபை பகரப்படுவதாக, கிருபை பகரப்படுவதாக, கிருபை பகரப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி எங்கள் உள்ளத்தை குணமாக்குவதற்கும் எங்கள் சரீரங்களை குணமாக்குவதற்கும் நீங்க உங்க சரீரத்தில் காயங்களை ஏற்றீங்களே அப்பா, அதை இப்பொழுது நினைத்து ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சரீரத்தில் ஏற்ற காயங்களின் தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம், தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த தழும்புகளால் எங்களை குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். இயேசுவின் தழும்புகளால் எங்களுக்கு சுகத்தை சம்பாதித்ததற்காக ஸ்தோத்திரம், எங்களை சுகமாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை இன்றைக்கும் அந்த தழும்புகளின் வல்லமை சுகமாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், ஆமென், உம்முடைய தழும்புகளால் சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக, சுகம் அடைவதாக. ஆண்டவரே, யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக. வியாதிகள் சுகம் ஆவதாக, வியாதிகள் சுகம் ஆவதாக. இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வார்த்தை எங்களுக்கு சொந்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுகிறோம். எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நோய்களும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் தழும்புகளால் முற்றிலும் மாறி போவதாக, மாறி போவதாக. இந்த வேளையில் யார் பாரத்தோடு, ஆமீன், இதற்காக உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ ஒவ்வொருடைய சரீரத்திலும் இந்த வேளையில் ஒரு அதிசயம் விளங்க செய்வீராக, ஒரு அற்புதம் நடத்துவீராக, ஒரு கிரியை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம் கர்த்தாவே, ஆமென், ஸ்தோத்திரம். பொல்லாத நோய்கள், கொடுமையான நோய்கள், சாவுக்கீனவான நோய்கள் எது இருந்தாலும் இயேசுவின் தழும்புகளால் குணமானோம். இயேசுவின் தழும்புகளால் அந்த சுகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு சரீரங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே உம்முடைய தழும்பின் வல்லமை வெளிப்படட்டும் தகப்பனே. அந்த தழும்பின் வல்லமை வெளிப்படட்டும் தகப்பனே. மனகாயங்கள் ஆறட்டும் தகப்பனே. சரீரத்தின் பலவீனங்கள் நீங்கட்டும் தகப்பனே. சரீர நோய்கள் மாறட்டும் தகப்பனே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ glory to God. பரிசுத்த ஆவியானவர் அந்த வல்லமையை வெளிப்படுத்தும், அந்த வல்லமையை வெளிப்படுத்தும். அந்த வல்லமை ஒவ்வொரு சரீரங்களில் செயல்பட கிரியை செய்யும். உம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும், வெளிப்படுத்தும். உரபலபா ஷபலபா கபரபா சாந்துனா திரகலபா ரபோஷலா திஃபந்தர பௌகதல பௌஷிலபா லபுகமனமா ஷிலபௌரியா ரிஃபந்தர பௌஷிலபா தரகமா நபௌஷல பௌதுரியா ரிஃபனமா லபுகம்பா லபௌஷகல துனா ஹந்தர பௌஷல பௌதுரியா திஃபனமா துலிபி கபரா ஷகல துனா சந்துனா லிஃபந்த ரபுகபா ரபௌஷல பௌதுரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தால் விடுதலை பெறுகிறோம். glory, 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 glory. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் ஒரு பெரிய அதிசயம் விளங்குவதாக, விளங்குவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின். நான் ஏன் சுமப்பேன், நான் ஏன் சுமப்பேன் எந்தன் இயேசு சுமந்த பின், எந்தன் இயேசு சுமந்த பின். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி வார்த்தைகளை சொல்லி பாடுவோம். ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் பிணி போக்கும் நல் மருந்து, பிணி போக்கும் நல் மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்தமே அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே அல்லேலூயா, ஆரோக்கியமே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். என் தழும்புகள் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் என் சரீர காயங்களையும் வியாதிகளையும் சுகமாக்குகிறவரே ஸ்தோத்திரம். என் மனக்காயங்களை குணமாக்குகிறவரே ஸ்தோத்திரம். என் ஆவியில் உண்டான கட்டுகளிலிருந்து என்னை விடுதலை செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுடைய தழும்புகள் எங்களுக்கு பயனுள்ளவைகளாய் மாற அதற்கேற்ற நல்ல சிந்தனையும் நல்ல செயல்பாடுகளை எங்களுக்கு தருவீராக. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு சுத்திகரிப்பு,
ஒரு அடுத்த கட்டம், ஒரு கஷ்டத்துக்குள் சிக்காத ஒரு பாதுகாவல் எங்களுக்கு உண்டாகும்படி எங்களை வழிநடத்துவீராக. மாத்திரமல்ல இயேசுவே, உங்க தழும்புகளால் நாங்கள் இன்றைக்கும் சுகம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், பலன் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், சத்துவத்தையும் தயவையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த அனுபவம் எல்லா தெய்வ மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இந்த நாளின் ஜெபங்களை தொடர்ந்து பொறுப்படும். நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும். நாளை ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து மேன்மையும் மகிமையும் உண்டாக செய்யும். இந்த கன்வென்ஷன் நாட்களுக்கு பிறகு சபையில் எல்லா பகுதிகளிலும் நல்லதொரு வளர்ச்சி வரும்படியாய், பிரயோஜனம் உண்டாகும்படி, தேவ கிரியைகள் பலமாய் விளங்கும்படி தேவன் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு மாற்றப்பட்டு போகத்தக்கதாய் ஆவியானவர் வல்லமையாய் எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வாரம், அடுத்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா தேவ ஊழியங்களிலும் ஆண்டவரே தேவ கிரியைகள் வெளிப்பட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலைகள், தொழில்கள் மற்றும் சகல ஈடுபாடுகளிலே ஆமென் பெரிய கிரியைகள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த வெயிலின் தாக்கத்தை குறைத்து தாரும். இதனால் கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து இரக்கத்தையும் கிருபையும் செய்யும் தகப்பனே. பாதிப்புகள் உண்டாகாதபடி கர்த்தர் காத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் சமாதானம் உண்டாயிருப்பதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.